இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்குமே இந்த விஜய் அபிஷேக்கோட ஒரு ஸ்ட்ராங்கான வணக்கத்தை சொல்லிடுறேன். நம்ம டெய்லி ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா பீகார் எலெக்ஷன். அதான் முடிஞ்சிருச்சு, அதை பத்தி இதுக்கு நான் பேசுறேன் அப்படின்னா ஒரு ரெக்கார்டு ஒருத்தவங்க அடிச்சிருக்காங்க. என்ன ரெக்கார்டு அப்படின்னா 25 வயசுல ஒருத்தவங்க எம்எல்ஏ ஆயிருக்காங்க. ஷாக்கிங்கா இருக்குல்ல. எனக்கும் கிட்டத்தட்ட 25 வயசு ஆக போகுது. நான் இன்னும் வெட்டியாக சுற்றிட்டு இருக்கிறேன். ஒருத்தவங்க எம்எல்ஏவே ஆகிட்டாங்க. எம்எல்ஏக்கு என்னென்னு ஃபுல் ஃபார்ம் கூட தெரியாமல் பாதி பேர்லாம் இங்கே சுற்றிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அதை பற்றி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா அவங்களோட பேர் மைதிலி தாக்கூர். ஓகேவா? இப்போ அவங்க எப்படி அதுக்குள்ளே வந்தாங்க? அவங்க ஆக்சுவலாக அவங்க ஒரு சிங்கர். அவங்க யார், எப்படி அவங்க பிஜேபிக்குள்ளே வந்தாங்க, பிஜேபி எதுக்காக அவங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க, அவங்க எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ அவங்க எப்படி ஜெயிச்சாங்க, எப்படி பிஜேபிக்குள்ளே வந்தாங்க, யார் அவங்க அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் டிவி. ரெண்டாயிரத்தி 2026 அப்படின்னா நம்ம தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு வந்தோம். 2025 அப்படின்னா பீகார் எலெக்ஷனுக்கு போயிடணும். ஓகேவா? கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. 2025 பீகாரில் சட்டசபை தேர்தல் நடக்குது. இதுக்காக வேட்பாளர் பட்டியலை ரிலீஸ் பண்ணுறாங்க. வேட்பாளர் பட்டியலாம் என்ன அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். அதாவது யார் யார் நிற்க போகிறாங்க அப்படின்றத ஒரு பட்டியல் முன்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த இதில் ரிலீஸ் பண்ணுறப்போ எல்லாருமே ஷாக்கான விஷயம் அது ஒன்று தான். என்னன்னு பார்த்தா அந்த பட்டியலில் மைதிலி தாக்கூர் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களோட பேர் இருக்கு. ஐயோ, மைதிலி தாக்கூரா, அவங்க இப்போ தானே கட்சிக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக்காக இருக்காங்க. மைதிலி தாக்கூர் பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 14ஆம் தேதி பிஜேபியில் இணைகிறாங்க. ஆனால் அக்டோபர் 15ஆம் தேதியே அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்துட்டாங்க. அதாவது அவங்க தான் நிற்க போகிறாங்க அப்படின்றது கொடுத்துட்டாங்க. இது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு, அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மைதிலி தாக்கூர் இவங்க பார்த்தோம் அப்படின்னா இவங்க ஒரு சிங்கர். ஆக்சுவலாக நல்லா பாட்டு பாடுவாங்க. அந்த நாட்டுப்புறம் பாடல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதாவது இந்த நான் பஜனை எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம ஊருக்கு சொன்னால் அப்படி தான் உங்களுக்குலாம் புரியும். அதாவது பஜனை எல்லாம் பண்ணுவாங்க, கோயிலெல்லாம் பஜனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபேமஸான சிங்கர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது டிவோஷனலாக, அதாவது பக்தி மூலமாக தெரிவிக்கிறதுக்கு. பிஜேபினாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பக்தி அப்படின்றது. அதனால் இவங்க பக்தி பாடல்கள் நிறையவே பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு நாட்டுப்புற சிங்கர். அதான் சொன்னா அந்த பக்தி பாடலாம் பாடுறவங்க சினிமான்னு இல்லாமல், அதாவது இந்த பஜனை பண்ணுறது, இந்த கோவிலில் பாடல் பாடுறது, அப்புறம் ஏதாவது கோயிலில் திருவிழா அப்படின்னா காலையிலே ஒரு பெரிய ஸ்டேஜ் கட்டி நம்ம முதல்ல இந்த நாதஸ்வரம்லாம் வச்சு இந்த நாட்டுப்புறம் கலை அப்படின்ற மாதிரி பாடலாம் பாடுவோம்ல, அந்த மாதிரி பாட்டு பாடும். உண்மையிலே ஒரு அழகு பாடல். அவங்க பாடுற பாடல் உண்மையிலே ரொம்ப அழகு. அவங்களும் அழகு தான், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆக்சுவலாக நல்லாவே மைத்திலி உண்மையிலே ரொம்ப அழகாகவே இருக்காங்க. நல்லா ஆட்சி பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. மைத்திலி அவர்களை பார்த்தீங்கன்னா தர்பங்கா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் அலிக் நகர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் தான் இவங்க எம்எல்ஏவாக நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ். அதாவது சொல்ல போனோம் அப்படின்னா இவங்க அழகாக இருக்காங்க, நல்லா பாட்டு பாடுறாங்க, க்யூட்டாக இருக்காங்க, செம்மையாக இருக்காங்க அப்படின்னாலே இவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம வீட்டிலே எடுத்துக்குவோமே, இப்போ இந்த நிறைய ஷோஸ், நிறைய ப்ரைவேட் சேனல்ஸ் எல்லாமே இந்த சிங்கர்ஸ்க்குன்னு சொல்லி ஷோலாம் நடத்துவாங்க. அதில் ஏதாச்சும் ஒரு பொண்ணு லட்சணமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் அம்மா என்ன சொல்லுவாங்க, சே அந்த பொண்ணை பாடுற அவ்வளோ லட்சணமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பா இந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்ப்போம் இல்லையா? நான் மட்டும் கிடையாது, எல்லாருமே பார்ப்பீங்க, நீங்களும் பார்ப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி என்னை மட்டும் நீ பார்ப்பியா அப்படின்னு சொல்லி என்னை மட்டும் கமெண்ட்டில் திட்டக்கூடாது. ஓகேவா? நீங்களும் பார்ப்பீங்க. அந்த மாதிரி அவங்கள்ட்ட ஒரு மாதிரி ஒரு லட்சணமான முகம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த லட்சணமான முகம் அவங்கள்ட்ட இருக்குது. அதனால் அவங்களுக்கு ஒரு ஏகப்பட்ட ரசிகர் பட்டாளம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதான் இவங்களை நிற்க வைக்கிறோன்னு சொன்னதுக்கு அப்புறமே ஓரளவு ஒரு வெற்றியை காண்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா தான். ஏன்னா அவங்க உள்ளே போனவங்க ஏகப்பட்ட ஃபேன்ஸ், ஏகப்பட்ட பேர் இவங்களை தன் மகளாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக சொல்ல போனோம்னா அவங்கள தன் மகளாக பார்க்குறாங்க, நல்லா அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, நல்லா அவங்கள வரவேற்கிறாங்க. அப்படின்றப்போ பிஜேபிக்கு ஒரு மாதிரி ஒரு குஷியாச்சு. ஓகே, நல்ல ஆளை தான் செலக்ட் பண்ணி போட்டிருக்கோம், நம்ம கண்டிப்பாக இந்த ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க அதாவது மைத்திலி ஜாயின் பண்ண உடனே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கட்சி என்ன சொல்லியிருந்தாலும் அதை நான் கரெக்டாக செய்வேன், கட்சி எந்த வேலையை சொன்னாலும் அதை நான் கரெக்டாக பண்ணுவேன் அப்படின்றத இவங்க கட்சியில் சேர்ந்த அப்போவே இவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதுவுமே ஒரு பாயிண்டாக தான். ஆக்சுவலாக அவங்க முன்னாடி ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, கட்சி என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்றது. அதாவது ஜாயின் பண்ணோட ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. நம்ம தான் அதை புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். அதாவது அக்டோபர் 14ஆம் தேதி ஜாயின் பண்ணி இந்த அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. 15 அவங்களுக்கு இது கொடுத்துட்டாங்க. அதாவது இவங்க தான் நிற்க போகிறாங்கன்ற வேட்பாளர் பட்டியலில் இவங்க பேர் கொடுத்துட்டாங்க. அப்புறப்போ அவங்க 14ஆம் தேதி நமக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஓகே, இவங்க ஏதோ சொல்கிறாங்க, பட் ஆனால் இவங்க இப்போ எம்எல்ஏக்கு நிற்க போகிறாங்க அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. பட் அவங்க நின்று இப்போதைக்கு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 11,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. அதாவது ஒரு யங்ஸ்டர் 25 வயசு பொண்ணு இப்போ எம்எல்ஏவை நின்றுருக்காங்க அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்கான விஷயம். ஆமாம், ஏகப்பட்ட நாட்டுப்புற சிங்கர்லாம் இருக்காங்களே, அவங்களாம் விட்டுட்டு இவங்களவே நிற்க வைக்கணும், இவங்க எப்படி அவங்க தெரிஞ்சிச்சு அப்படி தானே கேட்குறீங்க? அதுக்கு நான் சொல்லிடுறேன். அதாவது 2024 டெல்லியில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. அதாவது அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்குது. தேசிய படைப்பாளி விருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு
கொடுக்குறாங்க. அந்த அவார்டில் வந்து மோடி அவரோட கையில் வந்து இவங்களுக்கு கலாச்சார தூதுவர் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க 2024. அப்போவே வந்து மோடிஜி இவருக்கு வந்து பக்கத்தில் வந்தோடனே ஒரு வாசம் அடிச்சிருக்கும். ஓகே, ஒரு ஹிந்துவோட வாசம் எனக்கு வருது, ஒரு பக்காவான ஹிந்து வராங்க அப்படின்ற மாதிரி 2024 ஃபிக்ஸ் பண்ணிட்டாரா என்னன்னு தெரில. அதுக்கப்புறமா கொஞ்சம் இன்வால்வ் ஆகி இப்போ வந்து அவங்க எம்எல்ஏ ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஏரியாக்குள்ளே வந்ததுக்கப்புறம், அதாவது இவங்க பிரச்சாரத்துக்கு ஓட்டு கேட்க போவாங்கல்ல, அப்போவே வந்து ஓரளவு க்ரௌடு வந்துட்டாங்க. இவங்களுக்கு நல்ல ஒரு அதான் சொன்னல, முன்னாடியே சொன்னல, அந்த அவங்கள வந்து மகள் மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னல, அப்போவே வந்து தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக அவங்க ஜெயிக்க தான் போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ வந்து எதுக்காக வந்து இவங்களை செலக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குல்ல, எதுக்காக வந்து இவங்களை அந்த அலிக் நகருக்கு போட்டிருக்கணும் அப்படின்னா, மைத்திலி தாக்கூர். இவங்க யாருன்னா மைத்திலி தாக்கூர். தாக்கூர் நான் ஏன் தாக்கூரை வந்து அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது பிஜேபி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே இது வந்து ஒரு உண்மைதான். என்ன அப்படின்னா அங்கே வந்து மத அரசியல் பண்ணுறாங்க, ஜாதி அரசியல் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஓரளவாக வந்து பிஜேபியை வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து தாக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து மத அரசியல் பண்ணுறாங்க, ஜாதி அரசியல் பண்ணுறாங்க அப்படின்றது தான். அதே மாதிரி மைத்திலி தாக்கூர் வந்து அவங்க ஒரு தாக்கூர் ஃபேமிலி. ஸோ வந்து அந்த சமூகத்தோட ஓட்டை வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் வந்து அவங்கள வந்து அந்த இடத்துல நிற்க வச்சது. அது மட்டும் இல்லாமல் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 2020 வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி உள்ள எலெக்ஷன், அது வந்து அலிக் நகர் தர்மங்கா ஸ்ட்ரீட்னு சொன்னல, அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 20 இடங்கள் வந்து 2020 வந்து ஜெயிச்சிருக்காங்க. 20 இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ வந்து இவங்க மைத்திலி தாக்கூர் அந்த இடத்துல போடுறதுனால கண்டிப்பாக 5 இல்லைன்னா 8 இடம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டது தான் அவங்க ஐடியா. அந்த ஐடியாவே அதிகமாகவே எக்ஸிக்யூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதான் சொன்னல, அதாவது இந்த பிஜேபி கட்டமைப்புன்றது வந்து ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு. அதாவது அவங்க எப்படி அரசியல் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து நம்ம எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா காங்கிரஸ் ஜெயிக்க முடியல, பிஜேபி ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட பிளானிங்கு, அவங்க பண்ணுற எக்ஸிக்யூட் பண்ணுற விஷயம் எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்கும். அதனால தான் இன்னமும் நார்த் சைடில் வந்து பிஜேபியோட கொடி மேலே பறக்குது அப்படின்னு சொல்லலாம். அதான் அவங்களோட பிளானிங். அவங்க மத அரசியல் பண்ணுறான், ஜாதி அரசியல் பண்ணலாம். ஆனால் வந்து அவங்க டக்குன்னு வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்காக அவங்க ஒரு விஷயமும் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம். இப்போ வந்து நீங்கள் சொல்லலாம், நீ வந்து ஜாதி அரசியலை சப்போர்ட் பண்ணுறியா, அவங்க சப்போர்ட்டாக நீ பேசுறியா அப்படின்னு. ஜாதி அரசியலை நான் சப்போர்ட் பண்ணல, ஆனால் ஜாதி அரசியலுக்கு அவங்க ஓட்டு போகிறது அவங்களோட தப்பு அப்படின்னா அதை பற்றி பேசுறது ஏன் தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா இப்போ ஜாதி அரசியல் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த பொண்ணு எங்கள் கேஸ்ட் அப்படின்றதுனால தான் 10 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றப்போ வந்து பேசுறது வந்து தப்பு கிடையாது. அதை அப்போ நீங்கள் நிப்பாட்டணும் அப்படின்னா அது ஓட்டு போடுறவங்களை நிப்பாட்டணும். இந்த மாதிரி எங்களை விமர்சிக்கிறவங்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் திட்டக்கூடாது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த விமர்சனம் அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். சினிமாவுக்கும் இருக்கும், கட்சிக்கும் இருக்கும், நாட்டுக்கும் இருக்கும், வீட்டுக்கும் இருக்கும், ரோட்டுக்கும் இருக்கும். அப்படின்றப்போ இப்போ 25 வயசு பொண்ணுக்கு வந்து எம்எல்ஏ சீட் கொடுத்து நிற்க வைக்கிறாங்கன்றப்போ கண்டிப்பாக வந்து எதிர்க்க தான் செய்வாங்க. இப்போ வந்து இங்கே ஏடிஎம்கேல ஒருத்தவங்களை போடுறோம் அப்படின்னா, ஒரு சின்ன பையனை போடுறோம் அப்படின்னா யார் எதிர்ப்பா? டிஎம்கே எதிர்ப்பாங்க. அந்த மாதிரி அங்கே பிஜேபி ஒரு வேலை பார்த்தாங்க அப்படின்னா யார் எதிர்ப்பா? காங்கிரஸ் எதிர்ப்பாங்க. அந்த மாதிரி 25 வயசு பொண்ணை வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நிற்க வைக்கிறீங்க. அந்த மைத்திலி வந்து பார்த்தோம் அப்படின்னா பாட்டு பாடுறதுக்கு மட்டும்தான் பயன்படுவாங்க, வேற எதுக்குமே பயன்பட மாட்டாங்க அப்படின்னும். ஏற்கனவே வந்து மைத்திலி வந்து ஒரு மாதிரி டிவோஷனலாக இருக்காங்க, அவங்க ஏற்கனவே பக்தியாக இருக்காங்க, கடவுள் மேலே நம்பிக்கையோடு இருக்காங்க. இப்போ போக 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 அவர் மோடிஜி மேலேயும் நிதிஷ்குமார் இவங்க மேலேயும் வந்து பக்தி அதிகமாக இவங்களே கும்பிட ஆரம்பிச்சுவாங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வந்து ஒரு மாதிரி நக்கலாகவே சொல்லியிருக்காங்க அப்படின்னா. ஆனால் அதை இவங்க மூக்க உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். யார்? மைத்திலி. அதாவது கிட்டத்தட்ட 11,000 ஓட்டு வித்தியாசத்தில் அவங்க வெற்றி அவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு எல்லாருமே பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான். ஒரு யங்ஸ்டருக்கு இப்போ சான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. இப்போ வந்து பாதி பேர் சொல்லலாம், இப்போ வந்து இங்கேயே வந்து ஒரு கட்சி ஒன்று இருக்குது, அவன் அந்த கட்சி வந்து ஒரு நடிகரோட கட்சி, அப்படி அவர் இருக்கிறப்போ வந்து கூத்தாடி 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 அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி இங்கேயும் இவங்க சொல்லலாம். இந்த மாதிரி இவங்க வந்து ஒரு மியூசிக் வாசிக்கிறவங்க, இவங்க வந்து ஒரு பாட்டு பாடுறவங்க, இவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றப்போ. ஆனால் நம்ம எல்லாருமே நோட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா அவங்க சினிமாவுக்கும் வேறு எதுக்கும் பாட்டு பாடல, அவங்க பண்ணுறது நாட்டுப்புற பாடல்கள் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி அவங்க டிவோஷனலாக இருந்தாங்க அப்படின்னா ஓகே ஃபைன், இது ஒரு நாட்டுப்புற பாடல்கள் இருக்கிறப்போ டிவோஷனல்ன்றது கண்டிப்பாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க, இவங்க ஏன் அப்படி ஓட்டுறாங்க அப்படின்னாலும் அதுக்கே மூக்கு உடைக்கிற மாதிரி விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு சந்தேகம் உங்களுக்கு தான் இருக்கும்ல, இந்த மாதிரி இவங்க கரெக்டாக வந்து ஆட்சி நடத்துவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம். அதுக்கு வந்து ஒரு பதில் சொல்கிறேன். என்ன அப்படின்னா இவங்க வந்து அவங்க குடும்ப கஷ்டத்துக்கு காரணமாக தான் படிப்பை விட்டுட்டோ, லைக் அதோட அப்டேட் இன்னும் நமக்கு ஃபுல்லாக தெரில, அவங்க குடும்ப கஷ்டத்துக்கு காரணமாக தான் அவங்க இசை மேலே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி அப்புறம் அந்த இசையிலேயே அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வெல்த் ஆகிடுவாங்க, அது ஒரு விஷயம். அப்போ வந்து இசையில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்க ஃபேமிலியோட கஷ்டத்தை உணர்ந்து தான் அவங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்படின்ற, அதாவது ஃபேமிலியோட கஷ்டத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாலே ஊர் கஷ்டத்தை, நாட்டு கஷ்டத்தை கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றது தான் என்னோட ஐடியா. நான் அப்படி தான் இருக்கும்னு நான் சொல்கிறேன்.
நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பயங்கரமாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஹிந்தியில், மராட்டியில் அப்படி சொல்லி ஏகப்பட்ட பாடல் பாடிருக்காங்க. ஏன் இத்தனைக்கு தமிழில் கூட நிறைய பாட்டு பாடியிருக்காங்க. தமிழ்னா நீ ஒன்று அப்படி யோசிக்காதீங்க. அதாவது நிறைய வந்து கவர் சாங்னு சொல்லுவாங்க. ஒரு பாட்டை வந்து ரீக்ரியேட் பண்ணுவாங்க. அதாவது கண்ணான கண்ணே, அதுக்கப்புறம் வந்து டேவிட்ல ஒரு பாட்டு ஒன்று வரும்ல, அந்த இதுங்க லவ் ஃபெயிலியர் சாங் கனவே கனவே நான் பண்ணானே கேவலமாக இருக்கும். ஸோ அந்த பாட்டு எல்லாமே இவங்க வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா போய் பாருங்கள். நல்லா உண்மையிலேயே சூப்பராக பாடினாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க சிங்கர்லேருந்து சேஞ்ச் ஆகி இப்போ எம்எல்ஏவாக ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட 11,000 ஓட்டு வித்தியாசத்தில் இப்போ அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அவங்க ஆட்சி எப்படி இருக்கும், ஒரு யங்ஸ்டரோட ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.